இவர் குரல் கொடுத்த நாளை மட்டும் அங்கே உடனடியாக இன்று சிபிஐடைய என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா? என்கிட்ட வார்த்தை பிடிங்க. நீங்க டெய்லி டிவியில் போறதுக்கு ஐடியா பண்ணாதீங்க தயவுசெய்து. நான் சொல்றது கேளுங்க, என்னையோட நிறுத்திக்க. நான் சொன்னதோட ஸ்டாப் பண்ணிக்க. ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து யார்கிட்ட இருந்தாங்க? அடிமைகளா? யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு தெரியுமே தெரியாதா? அடிமை விலங்கு உடைத்தெறிந்து விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி. கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த போது எடப்பாடியார் குரல் கொடுத்தால் அந்த நடிகர் கட்சியை காணாமல் போயிருக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சொல்லியிருக்காரு. பொதுவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அவர் சிபிஐக்கா உயர் அதிகாரி சிபிஐ இன்று என்கொயரி நடைபெற்று முடிந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதி நியமித்திருக்கிறார். இவர் குரல் கொடுத்து என்ன பயன்? இவர் குரல் கொடுத்த நாளை மட்டும் அங்கே உடனடியாக இன்று சிபிஐடைய என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா? 2 முறை அவர் சிபிஐக்கு சென்று தன்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறார். அவரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் குரல் கொடுத்தனால்தான் கட்சியை காப்பாற்றப்பட்டிருக்கு. அது எதை வேணா சொல்லலாம், அவருக்கு சொல்லலாம். அதுக்கு மேல கொடி பறந்து சொல்ல அதை கேட்கலீங்களா? பெரிய கட்சியோட கொடி பறக்குது, நம்ம வெற்றி நமது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவரு தானே பாடினாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு நான் ஒண்ணு சொல்றேன், இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது. இருங்க நான் சொல்லிடுறேன். ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தரை நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து ராசிபுரத்தை சார்ந்தவர், திருச்செங்கோடு. அவர் இடத்திலே சொல்லுகிற போது சென்னையில இருந்து நான் கோவைக்கு வருவதும் அவர் பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி லான்ச்சில் இருக்கிற போது அவர் சொன்னார், உங்களில் கொடி பிடிச்சிட்டு கொடியை இது பண்ணதெல்லாம் நாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். பரவாயில்லையா? அன்னைக்கு இல்ல, அவர் சொன்னது என்ன இடத்துல, பூனாவிற்காக ஒரு மீட்டிங்காக அவர் போறாரு, டிஃபென்ஸ் மீட்டிங்க்கு. நான் இங்க கோயம்புத்தூர் வரேன். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் இடத்துல அது நடக்கட்டும், அது விட்டுருங்க. ஆகவே இவங்களே இதை சொன்னாங்க. அப்போ கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி, தனித்து நின்றால் இன்றைக்கு நம் மீது விமர்சனத்தை வீசுவது என்பது நியாயமாக இருக்காது. இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் கட்சி தலைவராக இருப்பதற்கும் யார் தகுதி இருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள், இவர்கள் அல்ல. அப்படி என்றால் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எல்லோரும். அதெல்லாம் நான் வந்து என்கிட்ட வார்த்தை பிடிங்க. நீங்க டெய்லி டிவியில் போறதுக்கு ஐடியா பண்ணாதீங்க தயவுசெய்து. நான் சொல்றது கேளுங்க, என்னையோட நிறுத்திக்க. நான் சொன்னதோட ஸ்டாப் பண்ணிக்க. நீங்க ஏதாச்சும் கிடைக்குமா அதை வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு இது உருட்டலாமா? அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்கறது, அவங்க என்ன சொல்றது, இது உங்களுடைய இதுக்காக எனக்கு ரேட்டிங்காக எங்களை போட்டு அமுத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்றதை மட்டும் கேட்டு இருங்க. நாங்க சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நீங்க போட்டீங்கன்னா மக்களுக்கும் நல்லது. அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு அதை பத்தி தப்பு இல்லை, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மக்கள் முடிவு. உங்களுக்கு பிறகு முக்கியமான தலைவர்கள்லாம் வருவோம்னு சொன்னீங்க, நீங்க வந்துட்டீங்களா? போதாதா? நீங்க வந்து நின்று இருக்கீங்களா? அதே போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப அடுத்த கூட்டங்கள்ல விஜய் வந்து நடனமாடுறாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முருகன் பக்தி பாடல் பாடினாங்க. அவர் கூப்பிட்டாரு, அவர் ஆடிட்டு, சார் நீங்களும் சால்வி போட்டது நீங்களும் என்கிட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு. அவர் அதுக்காக ஆனாரு. இப்ப தெரியுது, நான் அவர் சொல்றேன். நயனா நாகேந்திர ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி? இப்ப யார் ஆடாது இருக்காங்க? எங்க ஆடலையே சொல்றது. ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. இது தொடர்பாக இந்து முன்னணி புகார் கொடுத்திருக்காங்க பழனியில. முருக பக்தர்கள் வந்து அவமான இது பண்ற மாதிரி இவருக்கு இதெல்லாம் வந்துங்க ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யாருமே புண்படுகின்ற அளவுக்கு அதுல இல்ல, கருத்து இல்ல. எனக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து சுற்றுப்பயணம், அதை நீங்க வழி நடத்தி சொல்றீங்களா? அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் அதை வழி நடத்தி சொல்றீங்களா? எப்போ நான் கூட தான் இருப்பேன், பள்ளியிடத்த கூடயே தான் இருப்பேன். என்ன உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம்? இல்லைங்க, அது இல்ல இல்லைங்க. அடுத்தது எப்படின்னா இல்ல விரைவில்
நான் 2 நாள் அறிவிப்போம். 13 சேலம் வரதா சொன்னாங்க. இல்ல அதுதான் 2 நாள் அறிவிச்சிருவோம். அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடாதுங்கிறதா. பட்ஜெட் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. பட்ஜெட் இல்ல நான் இருக்கு நான் சொல்றது அவங்களுக்கு தெரியாது. நாங்க வளர்ந்து வருகிற கட்சி, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய கட்சி, மக்கள் சேவை மனதிலே வைத்து எதிர்கால தமிழகத்தை நோக்கி நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்துருவோம். வந்ததுக்கு பிறகு இந்த கேள்வி கேளு. பாஜக இப்ப அண்ணாமலைக்கும் நயினா நாகேந்திராவுக்கும் ஒரு முட்டல் மோசம் கேள்விப்பட்டோம். அது அவங்க 2 பேருக்கு தான் கேட்கணும். முட்டலாம் மோதலாம் அப்படிங்கிற அவங்க தானே கேட்கலாம். நிர்மலா சீதாராமன் வந்து திமுக இவரு விஜய்னால பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு. இல்ல அவங்க கருத்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவங்க சொல்றாங்க. அதுல தவறு கிடையாது. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது. யாரு பாதிக்கிறாங்கிறது வந்து 2024 தெரியும். எந்தெந்த கட்சி பாதிக்குது, அந்த பாதிப்பால எப்படி நிலைகள் இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி நடை போடுகிறது தமிழக மக்கள் முடிவு செய்வார். இதுவரைக்கும் கூட்டணிக்கு யாருமே வரல. யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நீங்களே வர்றீங்களா? எத்தனை பேரு சார் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு சார்? நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க. நீங்க கொஸ்டின் போடுறீங்க, நீ கேட்டாலே அடுத்த நிமிஷம் அங்க நான் யாரை போய் பார்க்கணும், அடுத்த நிமிஷம் கூட்டிட்டு போய் அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் நாங்கள பண்ணிட்டு நீங்களே கேட்டு எனக்கு ஒம்பள மாட்டாருங்க. நான் ஒருத்தர் பார்த்தான்னு சொல்லி முடிச்சாவே அடுத்த நாள் அங்க இருக்கிறீங்க. நீங்க பண்றதுனால அதை சொல்ல. ஆகவே வந்து நீங்க அதை சொல்லலாம் இருக்கிற மௌனம் வெற்றிக்கு அறிகுறி. அமைதியா இல்ல சார், தனிச்சு போட்டியிட வாய்ப்பு இருக்காங்க இல்லைங்க. அதான் மௌனம் வெற்றிக்கு அறிகுறின்னு சொல்லிட்டு எழுதி. விஜய் அவர்கள் வந்து திமுக வந்து ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா வந்து விஜய் வந்து பல படங்கள்ல பிளாக் மணி வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்றீங்களா? இல்ல திண்டுக்கல் சீனிவாசன் எப்படிப்பட்டவர் தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு. அவர் எதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அதை ப்ரூவ் பண்ணணும். எதை வேணாலும் சொல்லணும். வார்த்தைகள் இருக்க வாயில எதை வேணா சொல்லக்கூடாது. வார்த்தைகளை அள்ளி விடுவதை காட்டிலும் அவங்களாம் சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் வந்து யார்கிட்ட இருந்தாங்க? அடிமைகளா? யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு தெரியுமே தெரியாதா? இப்ப அடிமை விலங்கு உடைத்தெறிந்து விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி. புரியுதுங்களா?